நம்ம கடை வெள்ளைக்கிழங்காவை பாருங்க, எப்படி தக தகன்னு மின்னுது. இத பார்த்துட்டு சின்ன வெள்ளைக்கிழங்கான்னு முடிவு பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு அதோட எவ்வளோ ஷைனிங்கா இருக்குன்னு காமிக்கிறதுக்காக தான் காமிக்கிறேன். கிலோவுக்கு 15 தாங்க. அது ரெக்கை கூட பாருங்க கோல்டன் கலர்ல இருக்கு. இது ஒரு தனி சுவைங்க. குழம்பு வச்சிங்கனாலும் சரி, பொரிச்சிங்கனாலும் சரி, அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும் உங்களுக்கு. எப்படி அதோட ஷைனிங்கே பாருங்க. அடுத்தது இறாலுங்க. நேற்று நம்ம கடையில் எல்லாருக்கும் உரிக்க முடியல, கிறிஸ்மஸுங்கிறதுனால கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. இன்றைக்கி நான் நம்ம ஃப்ரீயாக இருக்கோம், அவங்க எப்படி கேட்குறாங்களோ நம்மளால் உரிச்சு கொடுக்க முடியுங்க. இது அவ்வளோ ருசியாக இருக்கும். அடுத்தது கோடியக்கரை நண்டுங்க. ஆண் நண்டும் இருக்குது, கொஞ்சமாக பெண் நண்டும் இருக்குது. இந்த மலைத்தூரலுக்கு இந்த நண்டை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஜலதோஷம் நம்ம பக்கத்துலேயே நெருங்காதுங்க. காலெல்லாம் ரசம் வச்சுட்டு பீஸெல்லாம் குழம்பு வச்சு வறுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. டெய்லி மீன் குழம்பு சாப்பிட முடியாது. இந்த ஹாஃபேலி லீவுக்கு ஒரு சாம்பாரோ ரசமோ வச்சுட்டு அயிலையை பொரித்து கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, பிள்ளைங்க பிரச்சனையே இல்லாமல் சாப்பிடுவாங்க. அடுத்தது மருத்துவ குணம் நிறைஞ்ச மத்தி. இந்த அயிலையிலையும் மத்தியிலையும் ஒமேகா 3 அதிகங்க. இருக்கிற மீன்லேயே மத்தியும் அயிலையும் அவ்வளோ சத்து.